57 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பை இழந்திருக்கிறோம். போகின்ற இடங்களிலெல்லாம் குறைகள் இருக்கின்றன. போகின்ற இடங்களிலெல்லாம் எங்களை சரியாக நடத்தவில்லை தோழமை கட்சிகள் என்று சொல்லுகின்றன. அப்படி என்றால் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 57 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இன்று 3வது பெரிய கட்சியாக வந்ததற்கு என்ன காரணம்? நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நாமும் முதன்மை கட்சியாக வருவதற்கு சிறப்புகளும் வரலாறுகளும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிறது என்பதை எங்களுடைய தோழர்களுடன் பேசி வருகிறோம். 400 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதை புரிந்து வைத்திருக்கின்ற, தகவலை அறிந்திருக்கின்ற மோடி அவர்கள் இப்பொழுது உளறி வருகிறார். தினம் தினம் ஒரு உளறல், தினம் தினம் பேசிவிட்டு அதை மாற்றி வருகிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி நான் இந்துத்துவவாதி என்று சொன்ன மோடி இப்பொழுது எதற்கு நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினால் வரலாறு மன்னிக்காது, நான் பொது வாழ்க்கைக்கு ஓதானமாக இருக்க மாட்டேன் என்று பல்டி அடிக்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? தோல்வி பயம், தோல்வி அச்சம், தோல்வி கிளி அவரை பிடித்திருக்கிறது. எதை தின்னால் பித்தந்தெளி என்று தெரியாமல் இப்போது இஸ்லாமியர்கள் வாக்குகளை குறிவைக்கிறார். இந்துக்கள் வாக்குகளையும் விட்டுவிட்டார். நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான். வரலாறு சொல்லுகிறது, பாஜகவும் RSS மட்டும்தான் மத ரீதியான அரசியலில் இறங்கியிருக்கிறது. மத ரீதியாக இந்த தேசத்தை பிளவுபடுத்த விரும்புகிறது. அவருக்கு வரலாறு தெரியாது. நாம் தெய்வங்கள், இந்து தெய்வங்கள் என்று சொல்ல பெருமாளே அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யார் துலுக்க நாச்சியார்? துலுக்க நாச்சியார் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர். நம்முடைய கடவுள்களை அவர்கள் எப்படி மதித்தார்கள்? இன்னும் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் துலுக்க நாச்சியாருடைய உருவ வழிபாடு சிலை இருக்கிறத, இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா? RSS தெரியாதா? எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவாரு? தமிழ் கடவுள முருகனே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர் தானே அவரு. எப்படி சாதிகளை பத்தி பேசுறாங்க பாஜகவிலும் RSSம்? இந்த வரலாறை படிக்கணும். இந்து கடவுள்கள் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? எல்லோரும் சமம், சாதி இல்லை, மதம் இல்லை, அவர்களுக்கு விருப்பம் உள்ளதை அவர்கள் செய்து கொள்ளலாம். இதான் மகாத்மா காந்தி சொன்னார், வேற்றுமையில் ஒற்றுமை. அதை நாங்க தீர்மானிப்போம். 2004 பிரதமர் வேட்பாளர் நாங்க யாரையும் அறிவிக்கலையே. 2009 பிரதமர் வேட்பாளர் யாரும் நாங்க அறிவிக்கலையே. அதை நாங்க முடிவு பண்ணுவோம். எங்க தோழமை கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க. பிஜேபிக்கு என்ன கவலை? நன்றி. இப்ப புதிய நிர்வாகிகள் அறிவிப்புக்கான ஏற்பாடுகள் காங்கிரஸ் கட்சி தயார் செய்திருக்கிறாங்க. விரைவில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள். ஒரு மாவட்டமும் சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு ஒரு மண்டலமாக புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படும். அது தேர்தல் முடிவுக்கு பிறகு. கடந்த சில தினங்களாக உங்களுடைய கருத்து கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கும் விதமாக இருக்கு. அதாவது 2026 தமிழகத்தில் என்ன கூட்டியாங்க? என்ன குழப்பம் அது? நான் கேட்கிறேன். 138 39 ஆண்டுகள் வரலாற்று மிக்க காங்கிரஸ் பேரியக்கம். எங்களுடைய தோழர்களிடம் நாம ஆட்சி அமைக்க வேண்டும் கருத்து சொல்றது குழப்பமா? எங்களுடைய கட்சி வலிமையை கட்டமைக்க வேண்டும்ன்றது குழப்பமா? சீமான் போன்றவர்கள், பாமக கட்சி போன்ற, பாஜக கட்சி போன்றவர்களும் அடுத்த ஆட்சி எங்க ஆட்சின்றாங்க. எங்களுக்கு எல்லா வரலாறும் இருக்கு, எல்லா பெருமையும் இருக்கு. நாங்க சொல்லக்கூடாதா? என்ன குழப்பம்? நாங்க வலிமை பெற்றால் எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா? பாஜக வலிமை பெற்றால் மகிழ்ச்சி அடைவார்களா? நாங்கள் வலிமை பெற்றால் மகிழ்ச்சி அடைவார்களா? நாம் தமிழர் கட்சி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி அடைவார்களா? நாங்கள் வலிமை பெற்றால் எங்கள் கூட்டணி தலைவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி அடைவார்களா? இந்த தேசத்தினுடைய ஆன்மாவே காங்கிரஸ் பேரியக்கம் தான். 2026 காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். அது எங்க தலைமை முடிவு எடுக்கும். எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு எடுக்கும். நாங்க தோழமையோடு தான் இருக்கிறோம். இனி வரைக்கும் கூட்டணியில் தான் இருக்கோம். கூட்டணி என்பது வேறு, கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்று. எங்களுடைய நிர்வாகிகள் நாங்க என்ன பேச முடியும்? என்ன கருத்து சொல்ல முடியும்? அவங்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்தணும், அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். இல்ல நீங்க கடைசி வரைக்கும் 3வது கட்சியாக சொல்ல முடியுமா? என்ன கேள்வி இது? நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு. உங்களுடைய நடவடிக்கையை வச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிக தொகுதிகளை கேட்பீங்க. நாங்க கூட்டணியிலே தொடருகிறோம். கூட்டணி அதிகம் தொகுதியா, அதுக்கு அதிகமான தொகுதியான்றது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். நன்றி.